ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய 8 PM ஆல்போர்டு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டாக ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1 PMக்கு சரி, 6 PMக்கு சரி, நம்ம 8 PMக்கும் சரி. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 PM கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ப்ரிடிக்ஷன் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 8 PM ரிசல்ட் நண்பா. கடைசியாக நேற்றுக்கு நம்மளுக்கு 8 PM ரிசல்ட் 473, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 441, அதுக்கு முந்தின ட்ரா 269 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய 8 PM to 8 PM ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 22 நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஆல்போர்ட் டச் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நம்ம இந்த 284 கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். 284 இதோட நம்ம பிசிங்கிறதுனால இதில் 84 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 22 இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் கடை வாங்கி கூட்டவோ அல்ல கடை வாங்கி போடவோ வேண்டாம். 4ஓட 2 கூட்டும்போது 6, இங்கே 8ஓட 2 கூட்டும்போது 0 அல்லது 6. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஆல்போர்ட் 0 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 284க்கு அப்புறம் நம்மளுக்கு 0 அல்லது 6 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 404 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு இப்போ 404க்கு நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. இப்போ 404க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 404 இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 404 இதோட நம்ம ப்ளஸ் 22. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 26 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 404க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஆல்போர்ட் 2 அல்லது 6 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 404க்கு அப்புறம் டச்சாக நம்மளுக்கு 2 அல்லது 6. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரிசல்ட்டு 269 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 216 ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு டச் ஹிட் ஆகிட்டு இருக்கு நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் போர்டாக கனெக்ட் பண்ணோம்னா இந்த இடம் நம்மளுக்கு பி, இந்த இடம் போர்டாக கனெக்ட் பண்ணோம்னா இந்த இடம் நம்மளுக்கு ஏபி. ஸோ போன ட்ரா டச்சு, இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர். இப்போ 269க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 269 இதோட ப்ளஸ் 2 and 2. 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 6ஓட 2 கூட்டினோம்னா 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 269க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்ட் 8 அல்லது 1. இப்போ இந்த 269க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 441 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. நம்ம ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். ஸோ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் நம்ம போர்டுக்கான கெஸ்ஸிங்கும் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு 441க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போர்ட் டச் என்னென்னு பார்ப்போம். 441 இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 441 இதோட ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 3 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்ட் 6 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 441க்கு அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 473 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. இந்த 473 தான் நம்மளுடைய நேற்றுக்கான ரிசல்ட். நேற்றுக்கு நம்மளுக்கு 8 PMல கிடச்சது இந்த 473 தான். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய 8 PM ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 4 ட்ரா எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு பி போர்டு, ஏபி போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு.
ஸோ இந்த ட்ராவில் சேம் ஃபார்மேட் தான் பயன்படுத்த போகிறோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்பம் நம்பர் என்னென்னு பார்ப்போம். 473. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். 473 இதோட ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 7ஓட 2 கூட்டினோம்னா 9. 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஆல்பம் நம்பர் நண்பா. ஆல்போர்ட் 9 அல்லது 5. 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 9 அல்லது 5 வந்துச்சுன்னா இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் நம்பரையும் பார்த்துடலாம். 9 அல்லது 5 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 5 3 5 4 5 9 4 5 1 9 3 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 6 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. 9 அல்லது 5 கிடச்சிச்சின்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து பெய்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அப்படியே நம்ம ஏபிசி போர்டு 3 நம்பருமே கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்டா, அதாவது 1 PM சரி, நம்மளுடைய 6 PM சரி, நம்மளுடைய 8 PM சரி, கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது யாரும் கேரளா லாட்ரின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய டியர் லாட்ரி நண்பா. டியர் லாட்ரி நம்மளுடைய 8 PM, டியர் லாட்ரி 8 PM உடைய கெஸ்ஸிங் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான். நம்ம பிசி போர்டோட ஜஸ்ட் 22 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கான டச்சஸ் கிடைக்கிது. ஸோ கண்டினியூஸாக இந்த டச்சஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு டச்சு கிடச்சிச்சின்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 8 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் 8 PM to 8 PM ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.